ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே தீபாவளி இந்த வருஷம் சூப்பரா போயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னடா அது இப்ப போய் தீபாவளி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி விலாக் தான் பார்க்க போறோம். ஒரு வாரம் நான் டிலே பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இடையில வந்து தீபாவளி முடிஞ்சு 2 நாள்ல சஷ்டி விரதம் வந்துருச்சு. கந்த சஷ்டி விரதம். நிறைய பேர் இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. நாங்களுமே இருந்தோம். அதனால தான் எனக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் அதுல நான்வெஜ் எடுத்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு எடிட் பண்ணும்போதே சங்கடமா இருந்துச்சு. இது வந்து சஷ்டி விரதத்தப்ப போடணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். விரதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நேத்து வந்து திருக்கல்யாணம் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தீபாவளி விலாக் டிலே ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் மாதிரி தான் தீபாவளி இருந்துச்சு. இந்த வருஷம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த விலாக்ல பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நம்ம வீட்டிலேயே பலகாரம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம். அதாவது முறுக்கு, அப்புறம் லட்டு, தட்டை முறுக்கு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் பண்ணோம். இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் மட்டும்தான் பண்ணேன். அது பண்ண அன்னைக்கே தீர்ந்து போச்சு. குலாப் ஜாமுன்னா சும்மா விடுவோமா, அதனால் அது வந்து அன்றைக்கே காலி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து க்ளவுட் கிச்சன் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. லட்டு, மிச்சரு, அப்புறம் ஒப்புட்டு இது மட்டும் கொஞ்சம் பல்காக வாங்கி எல்லாருக்குமே ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு வீட்டுக்காக கொடுத்துட்டோம். அப்புறம் எல்லா வருஷமும் தவறாமல் ஒருத்தவங்க இருந்து தீபாவளி பலகாரம் வரும். நம்ம இன்ஜினியர் கிட்ட இருந்து தாங்க. இன்ஜினியர் வந்து அவங்களோட கிளையண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வருஷம் இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு அவங்க சைட்லேருந்து பலகாரம் சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது பார்த்த உடனே இந்த டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு சின்ன ஹாப்பினஸ், நமக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லைங்க. அவங்க சைட்லேருந்து நமக்கு பலகாரம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ நம்ம வீடு கட்டி இங்கே வந்தே பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இல்லைங்களா. தவறாமல் வருஷம் பலகாரம் அனுப்புகிறாங்க. மறக்காமல் நம்மளை மறக்காமல் ஞாபகம் வச்சு அனுப்புகிறாங்கல்ல. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு எனக்கு. அதனால தான் ஷேர் பண்ணேன். தீபாவளிக்கு நாள் ஈவினிங் வந்து அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்திருந்தாங்க. நான் வந்து இந்த வருஷம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். போன வருஷம் அங்கே போயிருந்தோம் ஊருக்கு. ரொம்ப ஒரு அமைதியான தீபாவளி அங்கே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேருமே வந்துட்டாங்க. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கன்னு சொன்னேன். இங்கே வந்தால் 1 நாள் 2 நாள் இருக்கிறதே அப்பாவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க. வந்த அன்னைக்கு வந்து நைட்டு டிஃபனுக்கு மாவு அப்போ தான் அரைச்சிட்டு இருந்தோம், அடுத்த நாளுக்கு ஆகிற மாதிரி. அதனால் இடியாப்பம் வாங்கி வச்சுருந்தேன். சட்னி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டாச்சு. அம்மா வந்ததுமே பிக் பாஸ் போடு பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் வந்து இந்த பிக் பாஸ் சீரியல்லாம் பார்க்குறதே இல்லை, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அம்மா பார்ப்பாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பூ எப்போ வந்தாலும் அது கொண்டு வந்துடுவாங்க. வந்து கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க. இனி நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருந்தேன். அதில் பூண்டு போட்டு காய்ச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு அவங்க எல்லாருமே குளிச்சுட்டாங்க. எனக்கு வந்து அம்மா கொஞ்சம் எண்ணெய் வச்சு விட்டாங்க. சின்ன வயசில் அம்மா கைப்பக்குவத்தில் முடியெல்லாம் அவங்க வந்து கேர் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோமோ முடியே சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் இன்னமும் அம்மா வந்து அவங்களோட முடிக்கெலாம் பயங்கரமாக கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதனால தான் முடி இன்னும் நல்லா இருக்குது அம்மாவுக்கு. புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு போட்டு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளே வந்து கொஞ்சம் பாதி பட்டாசு வெடித்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் பட்டாசு கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய வெரைட்டிஸ்லாம் எதுவுமே பண்ணலை. நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தோம். நாட்டுக்கோழி வச்சு நல்லா சாறு மாதிரி குழம்பு வச்சாச்சு. மல்லி சாறு மாதிரி வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா அது சாப்பிட்டாலே கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாருமே போதும், ரொம்ப நிறையா 2-3 வெரைட்டி பண்ணாத அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அம்மா வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி குழம்பு வச்சேன். அன்றைக்கி வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ பக்கமாக கிளற முடியல. அதனால தான் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நான் எப்போவுமே பண்ணுற மெத்தடில் தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன். ஸோ ரொம்ப சிம்பிள். அதே சமயம் இது சாப்பிட்டாலே பயங்கர திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அம்மா அப்பாவும் பிரியாணி வேண்டாம், நீ குழம்பே வச்சிரு அப்படின்ட்டாங்க. நைட்டுக்கும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான். அதுவும் அப்புறம் ஆனியன் அப்புறம் கியூக்கம்பர் அதெல்லாம் போட்டு ஒரு ரைத்தா மாதிரி பண்ணியாச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கம கமன்னு.
எடுத்துச்சுமா ஆக்சுவலாக அந்த சாரீ வந்து தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் மேலே வேர் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து எதுவுமே பேசி எடுக்க முடியல அந்த சாரீ பற்றி. இது வந்து நான் தீபாவளி அன்னைக்கு விஷ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து இந்த சாரியோட டீட்டெயில் கேட்டதுனால சரி ஓகே இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. தீபாவளியோட அவுட்ஃபிட் இதுதான். இது எனக்கு யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தாரகை ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பண்ணி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க கிட்ட நான் கொடுத்துருந்தேன். இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நிஜமா. ஏன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் தீபாவளி ரொம்ப நெருங்கிச்சு, அவங்களால கொரியரும் அனுப்ப முடியல. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் அவங்க கிட்ட ட்ரையல் பார்த்து வாங்கிட்டேன். ஃபிட்டும் கரெக்டா இருந்துச்சு. நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் அவங்களுக்கு ஒரு பிக்சர் அண்ட் வீடியோ ஒன்று அமைச்சிருந்தேன். அதுல வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான் வரும். பட் அவங்க வந்து இந்த சாரிக்கு எப்படி ஒர்க் பண்ணா நல்லா இருக்குமோ அது அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரிகேட்டா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. சாரி பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி அதுல ஒர்க் பண்ணதுதான். சாரிலையும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இதே மாதிரி ஒர்க் வந்துடும். எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா மெட்டீரியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். இந்த கலர் என்கிட்ட இல்லாத கலர். இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் தாங்க. நான் எனக்கு தீபாவளிக்கு இது வேர் பண்றதுக்கே மனசே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ற மாதிரி, ஒரு ரிசப்ஷனுக்கு எல்லாம் போனோம்னா வேர் பண்ற மாதிரி அவ்வளோ கிராண்டா இருந்தது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, நான் இன்னொரு நாள் இதை வேர் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. அவ்வளோ டைம் எடுத்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து வேர் பண்ணி ஒரு விஷ் பண்ணினாலும் போட்டுடலாம் வீடியோல அப்படின்ட்டு எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட அந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து டிஃபர் ஆகும். அதனால ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட நீங்க டிஎம் பண்ணி கேட்டுக்கலாம். நான் வந்து அவங்க பேஜ் டீட்டெயில் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் அட்டாச் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த 60 ஷார்ட்ஸ் இது இருக்குல்ல, நாங்கள் வெடிக்கும் போது என்னாச்சுன்னா 2 டைம் 3 டைம் ஆஃப் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் போய் பற்ற வச்சு வெடிக்க வச்சுட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக வெடிக்கும்போது ஃபுல்லாக வெடிக்கும்போது என்னாச்சுன்னா அப்படியே கீழே விழுந்து இந்த பக்கமாக கீழ் நோக்கி அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கரெக்டாக நின்றுட்டு இருந்தோம். நானும் மித்தவன் நின்றுட்டு இருந்தோம். அந்த பக்கம் பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இது மாதிரிலாம் ரொம்ப கவனமாக தான் வெடிக்கணும், கேர்ஃபுல்லாக. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. காது இன்னுமே எனக்கு வலிக்குது நிஜமாவே. உனக்குமா? சரி, ஒன்றும் பண்ணாது, சரியா போயிடும். ஸோ தீபாவளியே அப்படித்தாங்க சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 1 நாள் 2 நாள் கூட இருக்கிறது பெரிய விஷயம் அப்பாவுக்கு அப்படின்ட்டு. அதனால் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது, அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அவங்களும் தோப்புக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீ வா, வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். இந்த ரவுண்டானா, சின்னதாக ஒரு ரவுண்டானா பார்த்தீங்கல்ல, இந்த இடத்துல நிறைய மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி சொல்கிறேன். அனந்தபுரத்து வீடு அப்படிங்கிற ஒரு மூவி தான். இன்னும் நிறைய மூவிஸ் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பொள்ளாச்சியில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. நானே ஒரு சில இடங்களுக்கு போய் பார்த்ததில்ல. அதாவது மூவியில் பார்த்துருப்பேன், நேரில் போய் பார்க்கணுன்னு நினைப்பேன், பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் போய் பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்டிங் இருக்குது. எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு கமெண்ட் வந்திருந்தது, பொள்ளாச்சி கொஞ்சம் சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து நான் ஏதாவது முக்கியமாக அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்பீங்க. இன்கேஸ் ஏதாவது டூர் வர்றீங்க இந்த ஏரியா பக்கம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால் ஃப்யூச்சரில் ஏதாவது முக்கியமாக அந்த மாதிரி ஸ்பாட்க்கெலாம் போகிறேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தோப்பில் ஒரு வாரமாகவே உரம் வைக்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனாங்கனாலே வடையும் டீயும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இவங்களுக்கு. ஒரு மிட் மார்னிங் டைமில் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் காலையிலே ஃபோன் வந்துடும், டீ வடை இன்னும் வரலைங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க வேகமாக கிளம்புவாங்க, வீட்டிலேருந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு.
காலையில் ஆரம்பித்தாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் வேலை செய்வாங்க. நானும் அந்த டீயும் போண்டாலையும் கொஞ்சம் பங்குக்கு வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்டு கிணத்து பக்கமாக போகலாம். கிணத்து பக்கம் வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஓடை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பிஏபி வாய்க்கா தண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு. காமிக்கிறேன். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் மருந்து அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் செடியெல்லாம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி கிடக்குது. பூடு களையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் விட்டும் க்ளீன் பண்ணி பார்த்தோம். மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறனால அது வந்து அடிக்கடி வந்துடுது. அதனால இந்த இடம்லாம் கொஞ்சம் மருந்து அடிச்சு விட்ருக்கோம். அதாவது மரத்தை தவிரங்க சுற்றி இருக்கிற அந்த களைக்கு வந்து மருந்து அடிச்சு விட்டதுனால இதெல்லாம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி கிடக்குது. இதையும் க்ளீன் பண்ணணும் எல்லாமே. ஆத்தோரத்தில் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? ஓட அப்படியே தண்ணி சலசலன்னு போகிற மாதிரி தண்ணி ஓடிட்டுருக்கு. மழை பெஞ்சனால தண்ணி திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. எப்பவுமே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு தனி உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நெட்வொர்க் எடுக்காது, யார் ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால முடியாது. சுத்தமாக வந்து நெட்டே இருக்காது, டேட்டா இல்லாததுனால எதுவுமே பார்க்க மாட்டோம், ஃபோன் தொடவே மாட்டோம். அதனால் எனக்கு என்னமோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்தாலே. சம்டைம்ஸ் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று நர்சரி கார்டன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்துடுறது. அது ஒரு மாதிரி அமைதியாக எல்லாத்தையுமே மறந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும். நம்ம வருஷம் மாட்டுப்பொங்கல் டைமில் இந்த இடத்துல பொங்கல் வைப்போம். ஞாபகம் இருக்குங்களா? நான் காமிச்சிருப்பேன் போன வருஷம் கூட. ஒரு டைம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த மேனிக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் கிணத்து பக்கம் உட்காராதீங்கம்மா, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருந்தது. அதை ஞாபகம் வச்சு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவங்க பேசின ஆடியோ நோட் அப்படியே போடலான்னு நினச்சேன். இல்லை போடாத அப்படின்ட்டாங்க. பாருங்கள், இந்த திட்டு எவ்வளோ அகலமாக இருக்குது, அதுவும் இப்படி இருக்குது ஸ்லாண்டிங்காக. இந்த பக்கம் ஒரு ஸ்லாண்டிங்கான திட்டு, அதுக்கு அந்த பக்கமும் திட்டு இருக்குது கீழே. அப்புறமா தான் கிணறு ஸ்டார்ட் ஆகும். மழை பெஞ்சதுனால மேலால் இருக்குது தண்ணி. ராமு, ராமு, டேய் காது கேட்கலையாடா? ராமு, இப்போதான் கேட்குது. டேய், மத்தியானம் வந்து அங்கே வேலை முடிஞ்சதுமே அவங்களும் வேலை முடிஞ்சோன்னே கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லன்ச் டைம் ஆயிடுச்சு. சரி போகிற வழியிலே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஊருக்குள்ளேயே சாப்பிட்லான்னு நினச்சோம். அன்றைக்கின்னு பார்த்தா அங்கே எதுவுமே கடைகள் இல்லை. அதனால் சரி ஓகே போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போய்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஹில்ஸ் வந்து அப்படியே மேகம்லாம் தவழ்ந்து பார்க்கவே அழகாக இருந்தது, பிரமிப்பாக. அதை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் காமிச்சேன். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து ஒரு சில மூவிஸ்க்கு வந்து செட்டு போட்டு மூவி எடுத்துருக்குறாங்க. அது ஏன்னா என்ன மூவின்னு தான் எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கேயும் மூவி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு தெலுங்கு மூவியோ என்னமோ சொன்னாங்க, அது பேர் தெரியல எனக்கு. இது எந்த ஊருன்னு கேட்பீங்க. இது வந்து காளியாபுரங்க, பொள்ளாச்சியில் காளியாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான். கரெக்டாக அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது எஃப்எம்மும் நாங்கள் கேட்டே போனோமா, நல்ல நல்ல சாங்ஸ் பாடிட்டே இருந்துச்சு. அந்த 90s சாங்ஸ் இருக்கும்ல, துள்ளாத மனமும் துள்ளும், அதுக்கப்புறம் வந்து அந்த பூவே உனக்காக, அந்த மூவிஸில் இருக்கிற சாங்ஸ்லாம் போடிட்டு இருந்துச்சுங்களா. கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, சிச்சுவேஷன் சாங் மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அது என்னமோங்க, அந்த 80s 90s சாங்ஸ் கேட்கும்போது தான் ஏதோ மெமரிஸ்லாம் திருப்பி கொண்டு வர மாதிரியே இருக்கும். கேட்டவுடனே அப்படியே ஒரு உற்சாகம் ஆயிரும். இப்போ வர சாங்ஸ் எல்லாம் ஒரு சிலது வந்து அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அப்படியே அது திருப்பி திருப்பி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாளில் மறந்துடுது. ஆனால் அந்த பழைய சாங்ஸ், அந்த 80s 90s சாங்ஸ்லாம் கேட்கும்போது என்னமோ அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. கேட்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி சோர்வாக இருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துடலாம். ஏதாவது எனக்கு வேலை செய்கிறதுக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அந்த சாங்ஸ் கேட்டுகிட்டே வேலை செய்வேன். சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தோணுது உண்டு. உங்களுக்கு தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். தோப்புலேருந்து வரும்போதே இளநீ மரத்தில் ஒரு குலை வந்து அப்படியே கொஞ்சம் சரிஞ்சமாக இருந்துச்சு.
அதனால் அதை அப்படியே வெட்டி எடுத்து வந்தோம். வீட்டில் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சாச்சு. ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இனி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.